வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன்ல வந்து நம்மளுடைய ஜான் சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட்ட வந்து பண்ணியிருப்பாரு. அது இல்லாம நம்மளோட WWE வந்து நம்முடைய ஜான் சினாவ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் டர்ன் வந்து பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது உண்மையா அப்படின்னு கேட்டா 100% அதுதான் உண்ம. ஏன்னா நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்னா மாத்துறதுக்காக, இப்போ வந்து நம்முடைய ஜான் சினாவ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் டர்னா வந்து சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் தான் மாத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா நம்முடைய WWE வந்து இப்ப நடந்த அந்த ஸ்மாக் டவுன்லயே வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான் சினாவ வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸாவே நம்முடைய WWE வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இதுல வந்து நம்முடைய ஜான் சினா வந்து பல விஷயத்த வந்து நம்முடைய ஜான் சினா வந்து கோடி ரோட்ஸ்ட்ட சொல்லியிருக்காரு. அதாவது, "நீ வந்து என்ன வந்து அடிச்சு, என்ன வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அதாவது என்னோட சிக்னேச்சர வந்து நீயே வந்து என்னோட கைய புடிச்சு நீ போட வச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய வந்து நீ உருவாக்கிட்ட. இதுக்கான எல்லாமே உன்ன நான் பழி வாங்கியே தீருவேன்." அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான் சினா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ வந்து பார்த்து சொல்றாரு. அது இல்லாம, "நான் வந்து WWEல வந்து ஃபேஸ் டர்னா இருந்திருக்கேன். ஆனா இருந்து எனக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு வந்து சுத்தமா கிடையாது. இதனால எனக்கு எந்த விதமான பயனுமே கிடையாது. ஆனா இதுல வந்து நான் கத்துக்கிட்டது பாதி விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியரா தான் இருந்துச்சே தவிர, நான் வந்து எந்த இதுவுமே WWE இருந்து ஒரு ஃபேஸ் டர்னா இருந்து, ஒரு நல்லவனா இருந்து எதுவுமே நான் சாதிக்கவே இல்ல. ஆனா நான் வந்து ஒரே ஒரு தாட்டி தான் நான் வில்லன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணேன். அது யாரால வந்து அந்த நான் உள்ள ஒரு வில்லத்தனத்த வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அந்த வில்லத்தனத்த பண்ண உடனே வந்து என்கிட்ட வந்து WWEவோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனே வந்து என் கைக்கு வந்துச்சு. ஆனா ஒரு ஹீல் பண்ணிய உடனே வந்து எனக்கு அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன் வந்து என்கிட்ட வந்துச்சு. ஆனா இத்தன வருஷமா வந்து நான் சாம்பியனா இருந்தேன். அதாவது நான் சாம்பியனா இருந்திருக்கேன். ஆனாலும் அது வந்து எவ்வளோ நாட்கள் இருந்தேன் அப்படிங்கிறத விட, நான் வந்து அந்த சாம்பியன வின் பண்றப்ப எல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் அந்த சாம்பியன் எல்லாமே நான் வின் பண்ணேன். ஆனா நான் கஷ்டப்படாம ஒரே தாட்டில நான் ஹீல் டர்ன் பண்ணி உடனே அந்த சாம்பியன நான் வின் பண்ணேன். அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது இல்லாம, இது வந்து எனக்கு வந்து ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது இல்லாம, இந்த ஆடியன்ஸ் நீங்க தான் வந்து நான் ஃபேஸ் டர்னா என்ன? இல்ல அது இல்லாம நான் ஒரு வில்லனா? இல்ல நான் வந்து ஒரு ஹீரோவா? அப்படிங்கிறத நீங்க தான் வந்து எனக்கே வந்து டிசைட் பண்ணீங்க. நீங்க தான் வந்து என்ன முடிவு பண்ணீங்க. ஆனாலும் நான் வந்து முழுக்க முழுக்க வந்து நான் சம்மர் ஸ்லாம்ல வந்து ஒரு உண்மையான ஒருத்தனா வந்து நான் வந்து ஃபைட் பண்ண போறேன். அதாவது உங்களோட ஒரு ஜான் சினாவ வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாரு. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஒரு வில்லன், இது வந்து நான் ஃபேஸ்லலாம் இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து எந்த விஷயமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாரு. அதே என்ன நம்மளுடைய ஜான் சினா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அதே ஜான் சினாவ வந்து நான் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து நான் ஃபைட் பண்ண போறேன். கோடிக்கு வந்து நான் தக்க ஒரு பாடத்த வந்து நான் வந்து அந்த கோடி ரோட்ஸுக்கு வந்து நான் சம்மர் ஸ்லாம்ல வந்து நான் குடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஒரு பக்கம் ஹீல் டர்னாவும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் ஃபேஸ் டர்னாவும் பேசுறானாலும், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் சம்மர் ஸ்லாம்ல வந்து என்னோட சாம்பியன வந்து நானே ரீடெயின் பண்ணி எடுத்துட்டு போனா தான், ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்த வந்து நான் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து அந்த இடத்துல குடுக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சினா சொல்றாரு. நம்மளுடைய ஜான் சினா வந்து பேசுனது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஹீல் ரெஸ்லர் மாரியே அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான் சினா வந்து பிஹேவ் பண்ணவே இல்ல. ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸ் ரெஸ்லரா மட்டுமே தான் நம்மளுடைய ஜான் சினா வந்து இப்போ வந்து அங்க வந்து பிஹேவ் பண்றாரு. அதனால கண்டிப்பா வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான் சினாவோட அந்த ஒரு ஃபேஸ் டர்ன வந்து இப்ப நடந்த அந்த ஒரு ஸ்மாக் டவுன்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுது. அதனால இப்ப வந்து கன்ஃபார்மே ஆயிருச்சு. அதாவது ஜான் சினா வந்து ஒரு ஹீல் டர்ன் கிடையாது. ஒரு முழுக்க முழுக்க பக்கா ஒரு ஃபேஸா தான் நம்முடைய WWE வந்து இப்போ வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ண போறாரு அப்படிங்கிறது இதுல இருந்து 100% உறுதி ஆயிருச்சு. ஆனா அதே சம்மர் ஸ்லாம்ல வந்து இப்ப நம்முடைய ஜான் சினா வந்து இப்ப ஃபேஸ் டர்னா மாறிட்டாரு. அதே நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஹீல் டர்னா மாறப்போறாரு அப்படிங்கிறப்ப, சம்மர் ஸ்லாம்ல வந்து இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப, இதுல வந்து சாம்பியன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கை மாறுமா? அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஜான் சினா வந்து சாம்பியனா மாறி சாம்பியன வந்து ரீடெயின் பண்ணுவாரா? இல்ல கோடி ரோட்ஸ் வந்து திரும்பி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரா? அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்ப போய்க்கிட்டு இருக்குங்கிறப்ப, இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய ராக்னால மட்டுமே தான் நம்முடைய ஜான் சினா வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிறத ஒண்ண வின் பண்ணாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியும். அது நம்முடைய ஜான் சினாவே இப்போ சொன்னாரு. அது ஹீல் டர்ன் பண்ணேன் அப்படிங்கிற உடனே வந்து எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் உடனே சாம்பியனா வின் பண்ணேன். அதே மாரி இப்போ வந்து நம்முடைய
அந்த வில்லத்தனம் பண்ணதுனால தான் கிடைச்சிச்சு. அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்லி அதாவது நான் ஃபேஸ்டனா இருக்கிறப்போ வந்து பல விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் அவ்வளோ போராடி அந்த சாம்பியனை வந்து நான் காப்பாத்தியிருக்கேன். அந்த சாம்பியனும் என் கூடயே நான் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ வில்லத்தனம் பண்ணிட்டார்ல, வில்லத்தனம் பண்ணியிருக்காரு நம்முடைய ஜான்சன். அப்போ வந்து அந்த வில்லத்தனம் பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான்சன வந்து இப்போ உணரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து லாஸ் பண்ணணும். அது எதனால அப்படின்னு கேட்டா, நம்முடைய ராக்னால தான் நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியனை வந்து அவரே நம்மளுடைய ஜான்சனாவே லாஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ராக்கு சொன்ன அந்த ஒரு ஆஃபரை வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால நம்முடைய ராக்குனால நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒன்று. அதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது. சரிங்களா? அதாவது ஒரு பக்கம் வந்து நம்முடைய ஜான்சனாவோட ஒரு ஃபேஸ் டர்ன், இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸோட ஒரு ஹீல் டர்ன். இது 2மே நடக்கல அப்படிங்கிறப்ப, அதாவது இது 2மே நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப, சாம்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துட்டும் போகல. நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகல அப்படிங்கிறப்ப, ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து அது அந்த இடத்துல வந்து நிகழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வருவாரு. ரிட்டர்ன் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து அந்த இடத்துல கேஷ் இன் பண்ணி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து சம்மர் ஸ்லாமில் வைக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து செத் ரோலின்ஸை பற்றின எந்த விதமான இன்ஜுரியோட அப்டேட்டுமே எதுவுமே நம்மளுடைய WWE வந்து இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க. அதனால ஒரு பக்கம் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஃபேஸ்டான மாற்றியாச்சு. அவர் சொன்ன மாதிரி WWE சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார் அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த ஒரு கனவை வந்து நம்மளுடைய WWE வந்து நிறைவேற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து வச்சுக்க வேணாம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு சிங்கிளாகவே கொண்டுட்டு போகலாம். அது ஒரு ஹீல் டர்ன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபேஸாக தான் இருக்க போகிறாரு. ஃபேஸாக இருக்கிற நம்மளுடைய ஜான்சனாவுக்கு வந்து அந்த டைட்டில் தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து அவர் சிங்கிளாகவே போகட்டும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்துகிறாங்க, ப்ராக்டிக்கலாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அதாவது நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ஜான்சனா ஃபேஸ் டர்ன் ஆகி அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ ஃபேஸ் டர்னாக மாறிட்டார்னா அப்போ அவரோட சாம்பியன் வந்து அவரே ரீடைன் பண்ணுவாரான்னு கேட்டால் அங்கே ரீடைன் வந்து பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அப்போ வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால் அவரும் அந்த இடத்துல ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அவரோட ஹீல் டர்ன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் எடுக்க போகிறாராம். பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்முடைய உங்களுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு நம்பர் 1 ஒரு ஹீல் ரெஸ்லராக வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் தான் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு லாங் டைம் ஒரு பிரேக்கை வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து கமிட் ஆகிட்டார். அதனால் அங்கே நடிக்க போயிடுவார். அதனால் நம்முடைய WWE வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட இருக்க அந்த ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து நம்மளுடைய WWE கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த மூவிக்கு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அந்த சாம்பியன்ஷிப்பையும் அவர் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த சாம்பியன்ஷிப்போட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து அந்த இடத்துல வந்து எழும். அதனால நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனா கிட்டே வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் இருந்திருக்கலாமே. ஜான்சனா கிட்ட வந்து அந்த சாம்பியனை பிடிங்கி நம்மளுடைய ஜான்சனாவை ஒரு ஃபேஸ்டான மாற்றி இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த சாம்பியனை வந்து நீங்கள் வந்து எதுக்கு கோடி ரோட்ஸ்ட்டை கொடுத்தீங்க, கோடி ரோட்ஸ்ட்டை கொடுத்து அந்த கோடி ரோட்ஸ் வந்து WWEக்கு வராமல் அந்த சாம்பியனை வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்கிற அந்த ஒரு மூவிக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்து கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் நம்மளுடைய ஜான்சனாவும் அந்த இடத்துல வந்து ஃபேஸ்டான மாதிரி வருவார். அதே மாதிரி டைட்டிலையும் லாஸ் பண்ணிடுவாராம். அதே மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த டைட்டிலை வந்து வின் பண்ண மாட்டாராம். வின் பண்ணாமல் ஒரு ஹீல் டர்னும் பண்ணுவாராம். அது எப்போ அப்படின்னு கேட்டால் சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு பிரேக் எடுத்து திரும்பி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து WWE வர ரிட்டர்ன் ஆகிறாருல அப்போ தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் வந்து அந்த இடத்துல பண்ணுவார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கா ஹீலாக ஒரு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை அந்த ஒரு சாம்பியனை வந்து யார் தான்பா வின் பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஷாக்கிங்லி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து மனி இன் த பேங்கோட வின்னர் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். அவர் வந்து இன்ஜுரி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இன்ஜுரியை பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே நம்மளுடைய WWE இன்ன வரைக்கும் சொல்லலை. அதனால் நம்மளுடைய
செத் ரோல்ஸ் வந்து ஷாக்கிங்லி அவரோட மனி இன் த பேங்கை வந்து அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் விசி ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அதாவது நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து அந்த இடத்துல அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி அந்த மேட்சை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மாற்றி நம்மளுடைய ஜான்சனா இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து வின் பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வின் பண்ணி நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் வந்து நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ஃபேஸ் டர்னை வந்து நம்முடைய WWE வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்முடைய அவரோட டைட்டில் இது பேர வேணாம், அதாவது ஒரு ஃபேஸ் ரெஸ்லருக்கு எதுக்கு அந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைட்டிலை வந்து பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிடுங்கிட்டு நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு டைட்டில் இல்லாத ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபேஸ் ரெஸ்லராக தான் நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆக போகிறாரு. இன்னொரு இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணுவாரான்னு கேட்டால் வின் பண்ண மாட்டார். அவருக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து கமிட் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கும் நம்முடைய ஜான்சனா வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் அந்த மேட்சை வந்து வின் பண்ண மாட்டாரா. அந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வைக்கணும்னா நம்முடைய செத் ரோல்ஸோட அந்த ஒரு கேஷின் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. உங்களோட ஒப்பீனியன் படி அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக மாற போகிறாருல, ஃபேஸ் டர்னாக மாதிரி நம்மளுடைய ஜான்சனாவே அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமா, இல்லை ஹீல் டர்ன் பண்ண போகிற நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இவங்க 2 பேருமே இல்லாமல் நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக நம்மளுடைய செத் ரோல்ஸ் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஏன்னா நம்மளுடைய ஜான்சனா வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாரு. அதாவது இப்போ வந்து நம்முடைய சம்மர் ஸ்லாமில் வந்து ஃபேஸ் விசஸ் ஹீல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத விட ஃபேஸ் விசஸ் ஃபேஸ் தான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் ஒரு ஃபேஸாக தான் இருக்காரு. அதேமாதிரி நம்முடைய ஜான்சனா வந்து ஹீல் டர்ன் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவும் ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி தான் இருக்காங்க. அதனால் ஃபேஸ் விசஸ் ஃபேஸ் தான் வந்து அங்கே சம்மர் ஸ்லாமில் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ பண்ணார்ல ஒரு கேரக்டர் பண்ணார்ல ஹீல் டர்ன் அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து இப்போ ஸ்மாக் டவுனில் கூட நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல் டர்ன் மாதிரியே பிஹேவ் பண்ணல, ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி தான் பண்ணார். இப்போ நம்முடைய ஸ்மாக் டவுன் பார்த்த நீங்கள் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக ஒரு பிஹேவ் பண்ணாரா, இல்லை ஒரு ஹீல் ரெஸ்லராக பிஹேவ் பண்ணாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.